ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளோ தான் சோதனை நமக்கு வரும், கடவுள் எவ்வளோ தான் சோதனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான். எனக்கு கடந்த 4 வருஷமாகவே 2022 நான் சோதனையை மட்டும் வந்துட்டுருக்கேன். என்னோடய தொழில் ரீதியாகவும் என்னோடய பர்சனல் விஷயங்களும் அனைத்து விஷயத்துலையுமே அடி மேலே அடி விழுந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் சரி, நம்ம வீட்டு பெரியவங்கள்ட்ட சொன்னால் உங்கள் பையன் ஜாதகம் சரியில்லை, உங்கள் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு அது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க முடியாது. நமக்கு இன்றைக்கி வருமானம் வரும்னா தான் வரும். வேலையிலேயும் அப்படி தான். போகிற இடத்துல நம்ம ஒன்று பேசினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி எந்த அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு அர்த்தத்தில் பேசினா அவங்க வேறு ஒரு அர்த்தத்தில் பேசுவாங்க. நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா இது எல்லாமே நடக்கும். இது நமக்கு நேரம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பாக பேசியிருந்தால் கூட அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. நமக்கு நேரம் சரியில்லைனா மட்டும் நம்ம நல்லா தான் பேசியிருப்போம். ஆனால் அந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயத்தை ஊடி அது பெருசாக போயிடும். அந்த மாதிரி தான் அந்த 4 வருஷமாக என் வேலையிலையும் என்னோடய வேலை வேலை மட்டும்தான். பர்சனல்ன்றதெல்லாம் அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன். நமக்கு ஒரு விஷயம் செட் ஆகலை அப்படின்னா அதை ஒதுக்கிட்டு அடுத்து வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி புலம்பி ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நம்ம தான் அதை சமாளிச்சாகணும். நான் அதை எப்படி கடந்து போயிட்டுருக்கேன்னா, ரெகுலராக கோயில் போவேன். நான் எனக்கு பிடிச்சது சிவன் தான். அதனால் நான் சிவன் கோயிலுக்கு ஒரு நாள் விடாமல் போயிட்டுருக்கேன். மாதத்தில் அந்த 4 நாள் லேடிஸ் பிரச்சனை இருக்கும், அதை ஒதுக்கிட்டு மற்ற நாள் எல்லாமே நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கே போவேன். அது ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும் நமக்கு. அதை கடந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் நான் நலவாரியம் பண்ணுறதுனால நான் நிறைய ஊரில் நிறைய மக்களை பார்ப்பேன். அந்த மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அந்த விஷயம் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்குதோ அதுலேருந்து வெளில வந்துடணும். அது கடனாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து கடந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அடுத்து நம்ம மைண்டை வேறு சைடு நம்ம திருப்பினா மட்டும்தான் கொஞ்சமாக கடந்து வரலாம். அப்படி தான் இந்த 4 வருஷமாகவே நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சோதனையும் கொஞ்சமாக கடந்து வந்துட்டுருக்கேன். இது எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். காசு இருக்கிறவங்கள்ட்டே இருக்கும், காசு இல்லாதவங்கள்ட்டையும் இருக்கும். 2வது என் பையன், அவன் விஷயத்துலேயுமே கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் பொதுவாகவே ஆம்பளை பிள்ளைங்களை நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கடந்து வெற்றிகரமாக என் பையனையும் நான் 10வது எழுத வச்சுருக்கேன். 20ஆம் ரிசல்ட் கடவுள் பாஸ் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாஸ் பண்ணிட்டா என் பையனுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் அதில் போயிட்டுருக்கும். 2வது நான் நலவாரியம் பண்ணுறதுனால ஆஃபீஸில் யாருக்கும் பெண்டிங் இல்லாமல் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம முடிச்சு கொடுக்கறதும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்க ஸ்காலர்ஷிப் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கரெக்டாக வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த மக்கள் சேர்த்து விடுவாங்க. இவ்வளோ பிரச்சனையும் நம்ம மண்டையில் வச்சுக்கிட்டு ஒன்லி எனக்கு ரிலாக்ஸேஷன் சொன்னால் கோவில் மட்டும்தான். மற்றபடி எதுவுமே கிடையாது. என்னோடய வீடு, எனக்கு கோவில், என்னோடய ஆஃபீஸ், என்னோடய மக்கள், இது மட்டும்தான் எனக்கு எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற டயத்துலலாம் ஏதாவது எனக்கு அந்த கடவுள் சின்ன அவமானமாக இருந்தாலும் சரி அதை எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இன்ன வரையும் இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ சோதனையுமே நான் கடந்து வந்துட்டு என்னோடய நம்பிக்கையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு என் தொழிலில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும், ஆம்பளைங்களுக்கும் இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கூட ஃப்ரெண்டுங்கள்கிட்ட பேசல கூட சொல்லுவோம். ஆனால் பசங்களை பொறுத்தவரை இப்படி இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனையுமே சந்திச்சிட்ருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அதனால் சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். யார்கிட்டையும் சொல்கிறதுனால அவங்க காது கொடுத்து கேட்பாங்களே இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் நமக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச சொல்யூஷன் சொல்கிறாங்களா அதில் காதில் கேட்டுக்கோங்க. இல்லை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம். இது ஈஸியாக கடந்துடலாம். நம்ம 1 வருஷமோ 2 வருஷமோ கடந்து என்ன நான் சந்தித்ததுன்னா நிறைய துரோகங்கள் சந்தித்தேன். தொழில் ரீதியாகவும் சந்தித்தேன்,
எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நிறைய துரோகங்களை சந்திச்சு இப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. என்னோடய வேலை, என்னோடய ஸ்டாஃபு அவங்க வேலை பார்ப்பாங்க கரெக்டாக, அவங்க வேலையை அவங்க முடிச்சு வைப்பாங்க. அப்படியே நான் எங்கேயாவது வெளில போகிற மாதிரி என் ஸ்டாஃபை கூட்டிகிட்டு போவேன். வேலை விஷயமாக போகிற மாதிரி இருந்தால் கோயிலுக்கு நமக்கு லோக்கல் கோயில்ன்றதுனால நான் ஆஃபீஸ் போகலையே, கோயிலுக்கு போயிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லுவேன். ஒன்று 2 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு உண்மையாக இருந்தால் அவங்க நம்ம கூட இருந்தால் மட்டும் போதும். எல்லோரும் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நானே நிறைய டைம் எல்லாத்துக்குமே என் பிரச்சனையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் நிறைய அனுபவமும் வாங்கியிருக்கேன், நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருந்துருது. அது நடக்கிறது நடக்கணும். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை நான் எனக்குள்ளே வந்துட்டேன். அது மாதிரி நமக்கு சோதனை வருது, பிரச்சனை வருதுன்னு யாரும் பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையும் சோதனையும் நம்ம வணங்குற கடவுள் பனி போல் கொஞ்சமாக விலக்கி கொடுப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் அந்த 4 வருஷம் நான் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டுருக்கேன். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, என்னோடய தொழில் மட்டும்தான் எனக்கு இன்னமும் கை கொடுக்கும். அந்த தொழிலை மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை நம்மளை கைவிடவே கூடாது. அது ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை எந்த காலத்துலையும் கைவிடாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தாலும் நம்ம தொழிலில் நமக்கு 100 ரூபா வருமானம் வந்தால் கூட அது 1000 ரூபா வருமானத்துக்கு சீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் லாங் வீடியோ போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்களால் முடியல. இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.